ஆனா ஊனா இந்த மதம் என பிரிந்தது போதும்னு சொல்லிட்டு கொடி தூக்கிட்டு ஒரு கும்பல் வரும். இனம் என பிரிந்தது போதும், மதம் என பிரிந்தது போதும். रुको जरा सबर करो. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த அமாவாசைக்கு வந்து மேல்மலையனூர் அம்மன் கோயிலுக்கு வந்து வேண்டாமணி அப்படின்னு ஒரு பெண்மணி வந்து போறாங்க. அவங்க ஹிந்து. அவங்க கூட ஒரு முஸ்லீம் அம்மனியும் சேர்ந்து போறாங்க அங்காளம்மனை கும்பிடுறது. போயிட்டு வந்த உடனே அவங்களோட கணவரோட உறவினர்கள் போட்டு அந்த முஸ்லீம் பெண்மணியை போட்டு செம அடி அடிக்கிறாங்க. காதுல உள்ள கம்மல் பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. என்ன தப்பு பண்ணாங்க அவங்க அந்த அளவுக்கு அடி வாங்குற அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அங்காளம்மன் கோயிலுக்கு போகணும். இங்கதான் இந்துக்கள் யோசிக்கணும். தர்காவுக்கு போகலாம், மசூதிக்கு போகலாம். இந்துக்கள் வந்து அந்த மசூதியில மந்திரிக்க இந்துக்கள் போகலாம். அங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அங்க கேட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், மதம் பார்க்குற அப்படிம்பாங்க. தர்காவுக்கு ஏன்டா போறேன்னு கேட்டா, அங்க மதம் பார்க்குற அப்படிம்பாங்க. ஆனா ஒரு பெண்மணி தானா வந்துட்டு அங்காளம்மன் கோயில கும்பிட போனதுக்கு இந்த அடி அடிக்கிறாங்க. இத கண்டிச்சு எவனுமே பேசல. மாதர் சங்கம்லாம் அந்த பீப் சாங் போன மாதர் சங்கம் எங்க போச்சுன்னு தெரியல. மெழுகுத்தி எடுத்துட்டு போன கனிமொழி எங்க போனாங்கன்னு தெரியல. ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தா அடிச்சாங்கன்னா கேட்க கூட நாதி இல்லாம போயிடுச்சு. ஒரு நாயை அடிச்சா கூட கேட்கறதுக்கு புளு கிராஸ்னு ஒண்ணு இருக்குது. ஆனா ஒரு பெண்மணி அடிச்சிருக்காங்க. முஸ்லீம் பெண்மணி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கான அடிச்சிருக்காங்க. சரி, நம்ம இப்படி திருப்பி யோசிப்போமே. ரம்ஜான் பிரியாணி வந்து இந்துக்களுக்கு வாங்கி சாப்பிடுறாங்களே. சாப்பிட்றவங்க ஒரு 10 புருஷன் சாப்பிட்றாங்கன்னா பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறான்னு வச்சுக்கிடுங்க. இல்ல பொண்டாட்டி ரம்ஜான் பிரியாணி சாப்பிட்டா புருஷன் பொண்டாட்டி அடிச்சான்னு வச்சுக்கிடுங்க. அப்ப இவங்க என்ன செய்வாங்க? அப்போ பேசுவாங்க பாருங்க, இந்த சமுதாய மத நல்லிணக்கம், விளக்கெண்ணெய், வெங்காயம் எல்லாம் அப்படி வரும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி பாகுபாடு இல்லாம வரும். ஆனா இந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததைக்காண்டி அடிபட்ட அந்த பெண்மணிக்கு வந்து தடுக்க கூட வேணாம், ஆறுதல் கூட கூட யாருமே கிடையாது. இந்த அவலமான நிலையில தான் இந்து சமுதாயம் நிக்குதுங்கிறத நம்ம இதை வச்சு புரிஞ்சுக்கணும்.